வணக்கம் நண்பர்களே. பரபரப்பான காலை செய்தியோடு ஆர்ப்பரிக்கிற ஒரு பெரிய வெற்றியை கொண்டிருக்கிற நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்றைய கவர்னரை சந்தித்து ஆட்சிக்கு வரப்போகிறார். அதற்கப்புறம் படிப்படியான சில சம்பவங்களை அவர் சந்திக்க போகிறார். அதாவது இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறதை முன்னிட்டு நாளைக்கு பதவியேற்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2 வாரம் டைம் கேட்டிருக்கிறதா செய்திகள் விழா வருகிறது. இந்த அது என்ன பொசிஷன் இருக்கும் அப்படின்னு தெரியாது. சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது மற்றும் பலர் இருந்ததான் அரசியல் அறியாமை போதை அப்படிங்கிறது தான். அந்த மற்றும் பலர் இன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கட்சிகளாகிய அதாவது கம்யூனிஸ்டா இருக்கலாம், பிசிகாவா இருக்கலாம். ஏற்கனவே காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா சொல்லிடுச்சு. அது அதிகாரப்பூர்வம் தான். அவங்களுக்கு ஏற்கனவே விஜயோட ஒரு மறைமுக உறவு இருக்குன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் அவங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக இவரும் சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எடுத்த உடனே ஓப்பனிங்லேயே இந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்களோட கூட்டணி வர்றவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இதுதான் சொல்றது, எந்த ஒரு அரசியல் அறியாமையும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சிலர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அதில் ஏடிஎம்கே சார்பில் டெப்டி சிஎம் கேட்கறதா செய்திகள் வருது. அடுத்தபடியாக சில முக்கியமான துறைகளை வேற கட்சியினரும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஏடிஎம்கேடைய சீட்டை வச்சுக்கிட்டே இவங்க பண்ணலாம். சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்து பண்றீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதன்படி தான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில இன்னைக்கு விஜய் அவர்களை இழுத்து விட்டாங்க. அவரு ஆட்சி அமைக்கிறது அப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு அதாவது ஆட்சி அமைக்கிறது முதலமைச்சர் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல பவர்ஃபுல் ஒரு முதல்வராக வரணும். எம்.கே. ஸ்டாலின் இருந்தார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தார். தெரியல எப்படி இருந்தார்? அகில இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு தலைவரா, அவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பேசப்பட்ட ஒரு தலைவரா இருந்தார் இல்லையா? நம்ம ஏன் அவரை திரும்ப திரும்ப பேசுறோம் அப்படின்னா, நிஜமாவே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு பர்ஃபார்மருங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் குறிப்பா புரிஞ்சுக்கணும். அதுல சினிமா போதையினுடைய மோகத்தின் அடிப்படை கீழ் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் என்ன, சினிமான்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய விஜய் அவர்கள் இனி என்ன செய்ய போகிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச்.